சூர்யா வந்து நல்லா தூங்கிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து அவரோட கையில் வந்து கட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு யோசிக்கிறாரு. நைட்டு வந்து வேணும்னே வந்து மகா கிட்ட பேசாமல் வேணும்னே வந்து கையை போட்டு அடிச்சுக்கிட்டாரு. அந்த டைமில் ரத்தம் வந்திருக்கு சூர்யாவுக்கு. அப்போ வந்து தூங்கிட்டாரு. அப்போ மகா தான் வந்து அவருக்கு கட்டு போட்டிருப்பாங்க. காலையில் எழுந்து பார்த்துட்டு பிக்க பார்க்குறாரு அந்த வந்து கட்டை. ஆனால் அவரால் எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி போகிறாரு. ஏங்க எதுக்குங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நீ பண்ணதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நீ என்கிட்ட பேச வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன இவர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு அமைதியாக இருக்காரு. இங்கே பாருங்கள், நடந்தது நடந்து போச்சு. அதை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பலை. நீங்கள் என்னை மன்னிக்க கூட வேணாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டுமா? அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் வரேன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ போனால் தான் விநாயகர் சதுர்த்தி வேறு நெருங்குது. சீக்கிரமாக சிலையெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யா எதுவுமே சொல்லாமல் ஃபோன் எடுத்து நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிடுறாரு. உடனே வந்து இவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மகா வந்து கீழே இறங்கி வராங்க. தாத்தாவும் பாட்டியும் அங்கே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு தாத்தா இந்த மாதிரி வந்து விநாயகர் சதுர்த்தி இருக்குன்னு நான் வந்து வீட்டுக்கு போகணும், நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் யாருமா பர்மிஷன் கொடுக்க? என்ன தான் இந்த வீட்டில் மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, நீங்கள் தான் தாத்தா எதுவாக இருந்தாலும் பேசணும் அப்படின்னோடனே உடனே வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? உங்களை மதிக்காமல் என்ன போயிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, மதிச்சிருந்தீங்கன்னா அப்போ வந்து மகா வந்து வெளியே தள்ளி கதவை சாத்துனீங்களே, அதுவும் வந்து வயசு பொண்ணுன்னு பார்க்காம வந்து நீயும் பையனும் சேர்ந்து செஞ்சீங்களே, நான் செய்யலை அவன் தானே செஞ்சான், அவன் செஞ்சால் உன்னோட பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை? உனக்கு தான் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத வேலை ஏன் செய்கிற? இப்போ முக்கியமாக அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. உனக்கு தான் கவலையே கிடையாது யாரை பற்றியும். உன்னை பற்றி மட்டும்தான் கவலை. உன்னை மாதிரி சுயநலமாலாம் என்னால் இருக்க முடியாது. வாயை முடின்னு போயிடு. பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஐஸ்வர்யா. அடுத்து வந்து இங்கே பாருமா, நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைம்மா, இந்த வீட்டில் யாருமா என்னை மதிக்கிறா பெரியவங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஏன் மாமா அப்போல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. உடனே ஏன் பேச மாட்டார் அவர்? மகாவை வெளியே வந்து தள்ளி கதவை சாத்துறீங்களே, நான் எவ்வளோ சொல்லியிருப்போம் நானும் அவரும், யாராவது எங்கள் பேச்சை கேட்டிங்களா? அம்மாவும் பையனும் சேர்ந்து தானே பண்ணீங்க, நான் எங்கே பண்ணேன்? அவன் தானே பண்ணான், உனக்காக தானே பண்ணான் அவன் அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே வந்து நீ எதாவது தடுத்தியா அப்படின்னவன் ராஜலட்சுமி ஒன்றும் புரியல அப்படி நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தோன்னே இவ போகிறேன்றா, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நியாயம் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிற ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பின்ன என் பையன் எதுக்காக இவ்வளோ வந்து கழுத்து பிடிச்சி தள்ளனா வெளியே? எதுக்காக தள்ளனானா ஒன்றை வந்து ஏற்று பேசிட்டான்றதுக்காக தான் தள்ளனான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அவளை மருமகளாக ஏற்றுக்கல, அப்புறம் எதுக்கு அவளை அதிகாரம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. இங்கே பாருங்கள், நான் மருமகளை ஏற்றுக்கல உண்மைதான், ஆனால் இந்த குடும்பத்து மானத்தை காப்பாற்ற இப்படி பண்ணுறேன், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதா? இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், மகா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போவா, வேலை செய்வா, இதெல்லாம் யார் வந்து வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்க முன்னாடி வாங்கணும்னு எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. மகா நீ போமா, அவங்க அம்மா வீட்டுக்கு போ, நீ வந்து அவங்களுக்கு உதவி செய், நல்லபடி வந்து சுதந்திரமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே மகா சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மகா அவங்க வீட்டுக்கு. இதோட முடியுது.